session, ma'am. So, நான் டாக்டர் கலைமகள் ரவி. நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். I'm a naturopathy and yoga doctor, physician. Studied in Karnataka. Just have a clinic in Tanjavur. So today, as we discussed, according to that topic, upper GI diseases. We can name it like that. No, நம்ம அந்த மாதிரி பிரிக்கலாம். Upper GI அப்படின்னா from mouth to stomach. So whole GI tract, gastrointestinal tract, அதாவது நம்ம ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம், உணவு மண்டலம் சொல்லுவோம் தமிழ்ல. So from mouth to anus இல்லையா, வாயில இருந்து ஆசன வாய் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம எல்லாருமே இந்த வாயை அழகா கவனிப்போம், பட் ஆசன வாய் no one observes இல்லையா. சோ இந்த வாய்க்கு நல்ல லிப்ஸ்டிக் போடுவோம், நல்ல வாய் கொப்பளிப்போம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா டீத் எல்லாம் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல புது புது உப்பு இருக்கிற பேஸ்ட் எல்லாம் போடுவோம். பட் ஆனா no one cares about அந்த ஆசன வாய். ஸோ ஏனஸ் அதை பத்தி கேர் கிடையாது, நமக்கு கான்ஸ்டிபேஷன் பத்தி கேர் கிடையாது. நிறைய பீப்புளுக்கு அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிற ஒரு ஃபீலே தெரியாது. நீங்க கொஸ்டின் கேட்கும்போது உங்க ஸ்டூல்ஸ் பால் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படி கொஸ்டின் கேட்கும்போது அவங்க சொல்ற ஆன்சர் யா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கே தெரியாம கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அவங்களுக்கே தெரியாம நிறைய மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு மோஷன் நிறைய பாஸ் பண்றது நல்லது, குட் சைன் அப்படின்னு நினைச்சிட்டு they don't reveal to the doctors or anyone. So இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் சம்பந்தமான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். So first thing, according to our topic, heartburn, gastritis, இதெல்லாம் அந்த acidity இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். So first ஒரு ஃபுட் எடுத்து நம்ம மவுத்ல வாயில பிளேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்ட் ஆகுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்ல உள்ள எல்லா கண்டென்ட்டுமே சலைவா எச்சிலோட மிக்ஸ் ஆகும் இல்லையா. சோ எச்சில் அருமருந்து அப்படின்னு தமிழ் மருத்துவம் தமிழ்ல வந்து நம்ம சொல்லுவோம். எச்சில் மாதிரி ஒரு மெடிசனே கிடையாது. டக்குன்னு ஒரு சின்ன ஒரு பைட்டா இருந்தாலும் சரி, ஒரு கிராக்கா இருந்தாலும் சரி, ஒரு சிராய்ப்பு கீழே விழுந்துட்டாங்க, பிளட் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா டக்குன்னு நம்மளுடைய எச்சில் நம்ம அதுல துப்பினோம் அப்படின்னா அந்த எச்சில் வந்து உடனே வந்து பிளட் கிளாட் பண்ணும், நல்ல இன்ஃபெக்ஷன்ல இருந்து காப்பாத்தும். இதெல்லாம் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் பிராக்டிஸ், அந்த எச்சில் வந்து அது மேல வைக்கிறது. இன்னைக்கு எச்சில பார்த்தாலே we feel something இல்லையா. சோ அந்த எச்சில் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் அவர் சலைவா, அதாவது அந்த எச்சிலுடைய தரத்தை பொறுத்து ஃபுட்டோடைய அந்த டைஜஷன் வந்து நல்லா இருக்கும். இப்போ சலைவால வந்து நிறைய 3 டைப் இருக்கு. வாட்டர் சலைவா, வாட்டரியா இருக்கும் சலைவா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்துட்டு கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கிற மாதிரி சலைவா, மிக்ஸ்டு ரெண்டுமே இருக்கிற மாதிரி சலைவா. இதுல ஒவ்வொன்றத்தையும் வாட்டர் சலைவாவை சுரக்கிறதுக்கு ஒரு கிளாண்ட் இருக்கு, there is a gland. அண்ட் திக் சலைவா செக்ரேட் பண்றதுக்கு there is a gland. அண்ட் ஆல்சோ மிக்ஸ்டு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்றதுக்கு there is a gland. இது எல்லாமே நிறைய இங்க பக்கத்திலேயே லொக்கேட் ஆயிருக்கிற நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம சலைவா எந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கரெக்டா இருக்கும். Sorry to disturb, interrupt. Please also please say it in English, ma'am. English and Tamil. Okay, both. Yes, ma'am. So you want me to talk completely in English? எப்படி நீங்க ஆடியன்ஸ் எப்படி? Yeah. Probably few words in Tamil which you feel you can you say both. Some difficult words. Okay. Majorly in English. Okay. Thank you. Yeah, sure. So there are both the audience. Like, you know, I have to என்ன சொல்றது, நான் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே பேசணும். I think from next time we can do this. நம்ம வேணா லாங்குவேஜ் பிரிக்கலாம் நினைக்கிறேன், ஏன்னா both can understand. Many Tamil speaking people here. That's all. So we'll see. நான் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்துலயுமே I can talk. I'll try to talk. So quality of our saliva, நம்ம சலைவா நம்மளுடைய எச்சிலோடைய தரத்தை பொறுத்து there is a digestion of the food. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபுட் எடுத்து பிளேஸ் பண்ணும்போது வாயில வைக்கும்போது there will be chemical reaction with the saliva and food components. நம்ம சாப்பாட்டுல இருக்கிற எல்லா அந்த வேதி பொருட்களுக்கும் நம்மளோட எச்சில்ல இருக்கிற அந்த பொருட்களுக்கும் ஒரு இது நடக்கும், ரியாக்ஷன். ஸோ சலைவா வந்து பாத்தீங்கன்னா 20 to 30% of the food வந்து டைஜஷன் occurs in saliva. ஸோ சலைவால தான் அந்த 20ல இருந்து ஒரு 30% டைஜஷன் வந்து நடக்குது. இந்த சலைவரி அமைலேஸ் அப்படின்னு நிறைய இதெல்லாம் நமக்கு என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம சலைவால இருந்து கிராஸ் பண்ணி நம்ம சலைவா அக்செப்ட் பண்ணினா தான் டேஸ்ட் பட்டால டேஸ்ட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம ஒரு நுனி நாக்கு, டிப் ஆஃப் தி அந்த டங்,
அங்க வந்து நம்ம ஃபுட் பிளேஸ் பண்ணும்போது வில் நாட் ஃபீல் எனிதிங், வில் நாட் ஃபீல் எனி டேஸ்ட் மச். ஸோ பட் ஆனா நடு நாக்கு, த சென்டர் ஆஃப் தி டங், அங்கதான் வி ஹாவ் டேஸ்ட் பட். ஸோ வி ஃபீல் தி டேஸ்ட் தேர். நமக்கு சுவை எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சுவை கிளாண்ட், அந்த சுவை மொட்டுக்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல, அது எல்லாமே உள்நாக்குல இருக்கு. ஸோ அங்க ஒரு ஃபுட் பிளேஸ் பண்ணும்போது தான் வி கெட் த டேஸ்ட். ஸோ ஒரு அப்போ வந்து அந்த ஃபுட் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் டு டேஸ்ட் த ஃபுட், இட் ஷுட் மிக்ஸ் வித் சலைவா. அது எச்சிலோட கலந்தா மட்டும்தான் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் சலைவாவுடைய தரம். அந்த சலைவா நல்லா இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த பர்சன் இஸ் ஹேவிங் அசிடிக் சலைவா, அசிடிக் மீன்ஸ் ஒரு வாயெல்லாம் புளிப்பா இருக்கு, ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து எனக்கு அசிடிக்கா இருக்கு, ஐ ஃபீல் அசிடிக் அப்படியெல்லாம் அது நமக்கு வந்து சோர்ஸ் இருக்கும், நான் படிக்கும் போது சைடுல வந்து so அந்த டயத்துல எல்லாம் என்ன ஆகும், that time and all our saliva will be acidic. So in that acidic saliva no proper taste will be there. You might have observed in fever, அந்த நமக்கு ஜுரம் அடிக்கும் போது வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ், கோல்டு, ஃபீவர், இந்த டயத்துல எல்லாம் our saliva will be acidic. Why our saliva will be acidic in fever அப்படின்னா, சலைவா வந்து ஏன் வந்து நம்ம எச்சில் வந்து அமிலமா இருக்கணும் ஜுரத்தப்ப அப்படின்னா, ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம ஃபீவர் அப்போ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத பொருட்கள் இருந்ததுன்னா அதை வெளியேற்றுறதுக்கும், வேற தேவையில்லாத பொருட்கள் உள்ள வராம இருக்கிறதுக்கும், unwanted things வந்து should not enter in the system, and also the morbid matter whatever is unwanted should expel out of the system. அது ரெண்டுத்துக்காகவே saliva must be acidic in during fever. So that time and all we will not feel any taste in our tongue இல்லையா. So we might have observed அந்த டேஸ்ட் வந்துட்டு டேஸ்ட்லெஸ் திங்ஸ் வந்து அந்த டயத்துல இருக்கும். அப்போ சலைவா வந்து அசிடிக்கா இல்லாம இருந்தா நல்லா டேஸ்ட் பண்ண முடியும். ஓகே, சலைவா must not be acidic, must not be too acidic to taste the food. That is the first thing. Okay, saliva quality. And second thing, because ஏன்னா நான் first I'll just list out the normal things. என்னென்னலாம் நார்மலான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டா அப்நார்மல் என்னங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். You can only find out the abnormal. So let's know the normal. So this is the function of the saliva and the mouth. And how much of saliva quality depends on the chewing of the food. So ஒரு ஃபுட்டை வந்து நீங்க எந்த அளவுக்கு மென்னு நல்லா கடிச்சு சாப்பிடுறீங்களோ அதுலதான் சலைவா எச்சிலோடைய தரம் இருக்கு, சலைவாவுடைய குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு சாப்பாடு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, there is a plate, in that ஃபுல்லா ஒரு பெரிய கப்ல ரைஸ், ஒரு ஸ்பூன் வந்து கறி, some vegetable, அப்ப saliva will be down, saliva production will not be good. But ஒரு சின்ன கப் ரைஸ், okay, and also we have some more amount of vegetable curry, so that time saliva taste will be, saliva quality quantity will be more, because நம்ம chew பண்றதுனால, நல்ல chew பண்ணி சாப்பிடும்போது saliva quantity quality increase ஆகும், that will increase the digestion. So saliva is first thing. And also saliva is important for the our oral health, teeth issues, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நல்ல ப்ராப்பரான நார்மல் சலைவா இருந்ததுன்னா தேர் won't be dental caries, எனாமல் இந்த டீமினரலைஸ் ஆகிறது அது எதுவுமே நடக்காது. ஓகே, ஸோ சலைவா குவாலிட்டி இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் ஒன், ஸோ ஆஃப்டர் த வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா there is something called esophagus, like a pipe it is. So from here to here இல்லையா. ஸோ இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் esophagus, உணவு குழல் சொல்லுவோம் நம்ம. ஸோ தட் ஷுட் பி, அதுக்கு ரெண்டு ஸ்பிங்டர்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த உணவு குழல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வயிறுன்னு ஒண்ணு இருக்கும், இறப்பைன்னு சொல்லுவோம் அதை நம்ம. இந்த ஆஃப்டர் தி esophagus we have the stomach, isn't it? So ஒரு பிடி சாதத்துக்கு, ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு பிடி சாதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு பிடி சாதம். There is a saying in Tamil, ஒரு ஜான் வயிறு, one jaan is like this, one jaan, in the sense it's a measurement. So voice is not clear. Wait a minute. இப்போ clear ஆ இருக்கா? How is it now? Voice is fine here. Thank you. So ஒரு பிடி ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு பிடி சாதம் இல்லையா. ஒரு ஜான் வயிறுனா this much is one jaan. one jaan வயிறுக்கு ஒரு பிடி சாதம், ஒரு பிடினா this much. So this much rice we need அப்படிங்கிறது தான். So wire is like this, இறப்பை அப்படிங்கிறது, the stomach is like this, one jaan. Okay, so the upper end, lower end, this is the grinding thing.
voice is clear only one. The other people has to check their connection. Yeah, please do check your connection. So this is the center part. Center part has to mix. So this is like an bag. Okay, just imagine the bag or a bag or pie மாதிரி imagine பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு knot போட்டுட்டோம். நம்ம வந்து முடிச்சு போட்டோம். இந்த இடத்துல ஒரு முடிச்சு, இங்கேயும் ஒரு knot. Okay, here also one knot, here one knot. Inside we have put the food. Okay, we are just doing like this in உண்டியல் எல்லாம் நம்ம குலுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி that coin box and all we do that, no? So like that we are shaking. So all the food will get mixed completely. And one more thing here என்ன அப்படின்னா, நம்ம பல்லால நல்லா கடிச்சிட்டோம், if we grind the food properly in our mouth, there is no much work for the stomach. If we don't do that, நம்ம நல்லா grind பண்ணல இங்க அப்படின்னா இங்க வேலை அதிகம். ஸோ இதுக்கு ஓவர் பர்டன் நம்ம கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வீட்டுல வந்துட்டு in our house, if the house wife is there, ஸோ நம்ம ஒரு நாள்லயே நிறைய ஒரு 22 டிஷ் குக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா they'll get anger இல்லையா? ஸோ அதே மாதிரி நிறைய ஒர்க் இதுக்கு கொடுக்கும்போது it will get tired. ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிரும், ரொம்ப வந்து அதுக்கு ஆங்கர் வந்துடும், நிறைய ஆசிட் ப்ரொடக்ஷன் ஆகும், தேவையில்லாத டிஸ்டர்பன்சஸ். ஓகே, இட் வில் கெட் கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்ட். ஸோ வி ஹாவ் டு chew the food properly to for our stomach health. Okay, so chewing, proper chewing. So proper chewing அப்புறம் நம்ம இங்க அனுப்பும் போது food will get mixed completely. So I told you upper end, lower end, cardiac and pyloric end அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஸோ இது வந்து மேல இருக்கிற வால். It will be like a balloon. Balloon உடைய அந்த upper shape இருக்கும் இல்லையா, balloon உடைய அந்த shape ring மாதிரி இருக்கும் இல்லையா, that shape, like that it will be. So here also it will be like that. So இந்த ஸ்பிங்டர்னு சொல்லுவோம், this is called sphincter அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிங்டர்னா நல்லா டைட்டா இருக்கும், அது நல்லா வந்து it will be tighter. It will not allow the food to come up. So கீழே இருக்கிற ஃபுட் மேல வராது, மேல இருக்கிற ஃபுட் அன்வான்டா கீழே இறங்காது. That is the function of this cardiac end. Okay, the upper end. So what happens nowadays அப்படின்னு பாத்தீங்கன்னா, because of so much stress, because of so much carbonated drinks, கோக், பெப்சி, அது மாதிரி நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அது மாதிரி பிகாஸ் ஆஃப் சோ மச் அசிடிக் ஃபுட், நிறைய சிப்ஸ், அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடும்போது, நிறைய காரம், ஸ்பைசி ஃபுட்ஸ், நிறைய அன்வான்ட் ஸ்பைசஸ், ஓவரா ஸ்பைசஸ், நிறைய எக், நிறைய ப்ரோட்டீன், மோர் ப்ரோட்டீன், இதெல்லாம் எடுக்கும்போது this end sphincter gets loosed. அதாவது இதோடைய அந்த டைட்னஸ் வந்து லூஸ் ஆயிரும். So what happens, whatever comes we put, it will just go, whatever is there inside it will just come out. இதுக்கு பேர் தான் we call it as GERD, GERD, GERD அப்படின்னு சொல்லுவோம். So gastroesophageal reflux disease அப்படின்னு சொல்லுவோம். So reflux, அந்த reflux வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கும். It will be what they'll feel puking, at the same time they'll get diarrhea. அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மீட்டிங் வெளியில they cannot be so socially well active, அந்த மாதிரி இருக்க முடியாது அவங்களால. சொசைட்டில வெளியில போனாங்கன்னா நல்ல நிம்மதியாலாம் இருக்க முடியாது. அடிக்கடி பாத்ரூம் they have to go, they have to puke, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்டோடைய பிரச்சனை. ஸோ இது எப்படி இருக்கணும்னா நல்ல டைட்டா இருக்கணும். Only it has to allow the food, whatever we put, whatever we give, it has to grind. So the lower food, the food what is there in the center part should not come up. நடுவுல இருக்கிற ஃபுட், வயிற்றுல நடுவுல இருக்கிற அந்த ஃபுட் வந்து மேல வராம இருக்கிறத பாத்துக்கிறதுக்கு தான் கார்டியாக் எண்ட். இந்த எண்ட் டைட்டா இருக்கணும். அடுத்தது there is a end, one more end, pyloric end அப்படி சொல்லுவோம், or lower end. Okay, so the function of lower end, pyloric end வந்து பாத்தீங்கன்னா food should not go down. So நல்ல ப்ராப்பரா கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் food should go enter into the small intestine இல்லையா. So ஏன்னா small intestine doesn't have hands to mix the, it's like a pipe, it's like completely like a pipe. So அது வந்து ஒரு குழாய் மாதிரி இருக்கிறதுனால நம்ம சிறுகுடலுக்குள்ள ஒரு ஃபுட் போகணும்னா அது நல்லா கம்ப்ளீட்டா சின்ன சின்ன பார்ட்டா ஆகி போனா தான் கரெக்டா இருக்கும். So food, நம்ம whatever the food we put, we should grind properly, we should chew properly, should get grinded completely. Small particles, சின்ன சின்ன துகளா தான் நம்ம வயிற்றுக்கு போகணும். ஓகே, so that is the nature, that's how it should be. அப்படிதான் இது இருக்கணும். ஆனா இது இப்போ அப்படி யாருக்குமே இருக்கிறது கிடையாது. We don't observe, நம்ம யாருமே கவனிக்கிறது கிடையாது. We just simply put food, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்போம். We don't observe, நம்ம டிவி பார்த்து சாப்பிடுவோம், மொபைல் பார்த்துட்டு சாப்பிடுவோம். And also we don't concentrate our food. சில நேரம் பிளேட்ல என்ன கலர் ஃபுட் இருக்குன்னு கூட, என்ன வண்ணத்துல அந்த சாப்பாடு இருக்குன்னு கூட பார்க்காம we just have.
ஸோ இதெல்லாம் இப்ப நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட ஃபுட் கொடுத்தீங்கன்னா they'll be eating like this fast. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் எல்லாம் எடுக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, இதுக்கு டைமே கிடையாது. we are not giving any break to that. ஸோ கம்ப்ளீட்லி டேக்கிங் இன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இட் வில் கெட் டிஸ்டர்ப்டு. ஸோ அதுக்கெல்லாம் கோவம் வந்துடும். கோவம் வந்து இம்ப்ராப்பரா கண்ணா பின்னான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வாட் மெனி பீப்புள் ஆர் டூயிங் அப்படின்னா, ஃபில்லிங் கம்ப்ளீட்லி ஜஸ்ட் ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு ஒரு 1/2 கிலோ நம்ம அரிசி கொட்ட முடியும்னு வச்சுக்கலாம். in one box we can dump around some 1 kg of rice அப்படின்னு வச்சுப்போம். அதுல நம்ம ஒரு 1.5 kg டம்ப் பண்ண ட்ரை பண்ணோம்னா what will happen? Overflow இல்லையா? சம்திங் லைக் தட். ஸோ நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இவ்வளவுதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா அது மீறி we exceed அந்த மாதிரி மீறி நிறைய டம்ப் பண்ணும்போது அந்த பியூக்கிங் சென்சேஷன், இந்த மாதிரி ஹார்ட் பர்னு, செஸ்ட் பர்னு, இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எப்படி தெரியும்? அக்கார்டிங் டு கேலரிஸ்? நோ. ஓகே, calories, according to calories we should not take the food. According to amount, according to nature and all, we cannot take the food. According to our body language, the sense, நம்ம வயிறு சொல்லும் நமக்கிட்ட இது போதும், இது வேணும் அப்படின்னு நம்ம வயிறு நம்ம கிட்ட சொல்றது பொறுத்து தான் நம்ம சாப்பிடணும். whenever you are hunger you have to have, and whenever you are thirst you have to drink the water. there is no timing and all. இந்த டைம் நீங்க ஃபுட் எடுக்கணும், இந்த டைம் நீங்க தூங்கணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்க உடம்புக்கு எப்பப்ப என்னென்ன தேவையோ அதை தான் நம்ம நிறைவேற்றணும். ஓகே, so there many people come and say I have duty at this time, I cannot eat. That's not both of our problem இல்லையா? ஸோ அவங்க டாக்டர் கிட்ட சொல்லும் போது டாக்டரால ஒண்ணுமே பண்ண முடியாது. we cannot do anything. பட் ஆனா more than anything, more than our family, more than our children's husband, wife, elders, our work and all, our body is important. So do something for that, do some alternates for that. So for example what I do, I'll tell you. நான் என்ன பண்றேன்னு சொல்றேன் பாருங்க. நான் எனக்கு 2 மணிக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 time I am hungry அப்படின்னா, so at that time I used to have some reasons. இப்போ ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கன்சல்டேஷன் முடிச்சுட்டு I'll tell them to wait for 5 minutes. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னா I'll tell them people to say, then I'll just have some raisins or திராட்சை ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து அது கொஞ்சம் பேட்டர்ன் பண்ணி ஓகே கொஞ்சம் நேரம் இரு நான் போய் சாப்பிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு we have to go and have. ஒண்ணுமே சாப்பிடாம there are some people they'll not take anything. Whenever they have work, they have some commitments, so at the end they'll have little that will not be sufficient for the body. So இந்த மாதிரி நம்ம up and down பண்றதெல்லாம் விட்டுறணும் நீயோட. Okay, that is the thing. And one more is they dump completely. So நம்ம வயிறு அப்படின்னு எடுத்தோம்னா it's like a bag, it's like a banana. You can just imagine the banana. Okay, the upper end, lower end, in middle you have that shaft. Okay, so that space, in that some half part of food should be there. So அந்த அரை பங்கு சாப்பாடு இருக்கணும். அதுல நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ அதுல அரை பங்கு சாப்பாடு, half a part. Then quarter வந்துட்டு நமக்கு water should be there. So மிக்சிங்க்கு வந்து நமக்கு லைக் a cement mixing, நம்ம வீடு கட்டெல்லாம் நம்ம சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்றோம் இல்லையா, சேம் திங், சம்திங் லைக் தட். ஸோ இவ்வளவுதான் சிமெண்ட் இருக்கணும், இவ்வளவுதான் தண்ணி இருக்கணும்னு இருக்குல்ல, அதே மாதிரி அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு ஏர் இருக்கணும், காத்து இருக்கணும், அப்பதான் மிக்ஸ் ஆக முடியும். ஸோ half a part of food, quarter of the water, quarter part வந்து ஏர் இருக்கணும், அப்பதான் மிக்சிங் will be proper. So what happens if we dump completely? இப்போ சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ஃபுல் வயிறுக்கு சாப்பாடே சாப்பிட்டுட்டா there won't be space for the water, there won't be space for the air. So mixing வந்து கஷ்டமா இருந்து அது அப்படியே இருக்கும், கல்லு மாதிரி அப்படியே இருக்கும். கல் குடல் அப்படியே. இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா the small kids will come to our clinic, 6 years, 7 years, 8 years, 10 years. So parents வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுல, இதுல வந்து நிறைய மினரல் இருக்கு, இதுல வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி they feed completely, they dump completely whatever they have. Yeah, I'll answer later, ma'am. So இந்த மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுத்து இந்த ஸ்டொமக் வந்து தொப்பை போட்டு சின்ன வயசுலயே அழகா கியூட்டா தொப்பை இருக்கு, அதை கியூட்னு வேற நம்ம சொல்லிட்டு அதை பார்த்து சிரிப்போம். பட் ஆக்சுவலி இட்ஸ் a வார்னிங் ஃபார் our health. ஸோ நமக்கு நிறைய பின்னாடி நோய் வரப்போகுதுன்னு ஒரு வார்னிங் கொடுக்கறது தான் அந்த தொப்பை. ஸோ தொப்பை இருக்கும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அது நிறைய விஷயங்கள் லாஸ் ஆகும். ஸோ அந்த தொப்பை போடுறது, ப்ளோட் ஆகுறது, இன்னைக்கு யங் 3 years 4 years கிட்ஸுக்கு தொப்பை வருது, ஐ மீன் ப்ளோட்டிங் வருது. They say I feel bloated அப்படின்னா
ஸோ ப்ளோட்டிங்கிறது ஆஃப்டர் 30 அந்த மாதிரி ஏஜுக்கு அப்புறம் தான் முன்னாடி வரும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லாருக்குமே ப்ளோட்டிங் வருது. எல்லாருக்குமே அந்த மூச்சு பிடிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிட் வந்து எங்கெங்கெல்லாம் போய் அக்யூமுலேட், இட் வில் கெட் அக்யூமுலேட்டட். We take through some cupping or any other treatments. So improper food style, improper food having, food style, improper timing, improper and the quality, quantity and all. Okay, so these are all are the important things. And one more thing, ipo this is the stomach. Okay, so stomach is the important organ. So நாங்க ஒரு விஷயம் we say in naturopathy. So in the stomach la disturb anada there will be disease. So we say one thing, constipation is the mother of all the diseases. Okay, நம்ம வாய்க்குள்ள வயித்துக்குள்ள ஏதாவது மிஸ்டேக் ஆனிச்சுன்னா அது வந்து மோஷன் பாசிங், ஸ்டூல்ஸ் மலச்சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் வரும்போது தான் நமக்கு எல்லா டிசீஸும் ஒன்னா ஈஸியா வரும். ஸோ அந்த வயிறை கவனிக்கணும் அப்படின்னா there should be proper things. Okay, ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா there are 3 important organs in our body. ஸோ ஒன் இஸ் ஸ்டொமக். நான் இங்க ஒரு ஸ்டொமக் இருக்கு. ஓகே, ஸோ என்னோட கையில இங்க ஸ்டொமக் இருக்கு. ஹியர் இஸ் லிவர். லிவர் வில் பி லைக் ட்ரையாங்கிள் ஷேப். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல லிவர் இருக்கு. பிரெயின் இருக்கும். ஓகே, பிரெயின் இட்ஸ் லைக் காலிஃபிளவர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேல இருக்கு. ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் இது 3 ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. இமேஜின் லைக் அ ட்ரையாங்கிள். ஓகே, காலிஃபிளவர், பிரெயின், ஸோ ட்ரையாங்கிள், லிவர், ஸ்டொமக், ஒரு ஜான். ஓகே, ஸோ திஸ் திங். ஸோ திஸ் 3 are well connected. So when we think more, when we give work more to our brain or our physics, so நம்ம ஓடுறோம் ஆடுறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா, we run and all. When we give importance to that, our energy, நம்ம எனர்ஜி எல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் ஆகும். ஐ மீன் எல்லாமே போயிடும். அந்த நேரத்துல வாட் our brain says அப்படின்னா லிவர் கிட்ட வந்து கேட்கும், எனர்ஜி வேணும், ஐ நீட் எனர்ஜி, ப்ளீஸ் கிவ் மீ அப்படின்னு. ஸோ லிவர் உடனே இட் சென்ஸ் டு தி சிக்னல்ஸ் டு தி ஸ்டொமக். ஸோ ப்ளீஸ் நீ வந்து ஃபுட் எடுக்கணும், யூ ஷுட் செக்ரீட் சம் ஆசிட் ஸோ தட் பர்சன் வில் பி ஹங்க்ரி. ஸோ நீ கொஞ்சம் ஆசிட் செக்ரீட் பண்ணு, அப்பதான் அவருக்கு வந்து பசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் சிக்னல்ஸ் டு தி ஸ்டொமக். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ட்லி சென்ட் சிக்னல் டு தி பிரெயின். இஸ் லைக் எ கிங் இல்லையா, it can send signal to anywhere, any part of your body. So it directly sends the signals to the stomach. So inga signal send பண்ணி டைரக்டா it will trigger the hunger. நம்ம பசியை வந்து அதிகமாக்குறது வந்து நம்மளுடைய கல்லீரலும் நம்மளுடைய மூளையும், இது ரெண்டும் சேர்ந்து வயிறை வந்து நிறைய ஆசிட் சுரக்க வைக்கும். There will be increase of the HCl, hydrochloric acid. This is the normal thing. That time we have the food. This can change according to our work pattern. Okay, lifestyle and all. லைக் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்ன் ஒரே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மண்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஐ ஹாவ் மோர் பிசிக்கல் ஒர்க்னு வச்சுக்கலாம். ஐ ஹாவ் மோர் பிசிக்கல் ஒர்க், லெஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க், மென்டல் ஒர்க். ஓகே, ஸோ திங்கிங் அண்ட் ஆல். ஸோ தட் டைம் த ஹங்கர் வில் பி மோர். So Tuesday, I have less physical work, more thinking and all. Okay, mental work nariya irukku appadina, that time our hunger will be moderated. So according to our food pattern, according to நம்மளுடைய food, நம்மளுடைய lifestyle கேத்த மாதிரி தான் there will be hunger. So hunger வந்து இது ரெண்டுத்த பொறுத்து தான் இருக்கும். So இதுதான் common normal understanding about the mouth to stomach. So இதை கவர் பண்றதுக்கே எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ஏன்னா இது நான் சொல்லல, if I don't tell this நமக்கு தெரியாது which is normal, which is abnormalங்கிறது we don't understand. So இதெல்லாம் நார்மல் திங்ஸ். அப்நார்மல் அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சலைவாவோட குவாலிட்டி கெட்டு போறது அப்நார்மல். those that causes the saliva, mouth smell, இந்த ஆர்டர் எல்லாம் பேட் ஆர்டர் எல்லாம் கொடுக்கும். ஸோ வாய் துர்நாற்றம் எல்லாம் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு சரியில்லை, நிறைய அக்யூமுலேஷன் ஆஃப் அன்வான்ட் ஃபுட் இருந்ததுன்னா there will be unwanted அந்த பேட் ஸ்மெல். ஓகே, பேட் ஆர்டர், ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேவையில்லாத உணவுகள் உள்ள இருக்கும்போது துர்நாற்றம் வீசும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜர்டுன்னு நான் சொன்ன பிரச்சனை. ஸோ அந்த ஸ்பிங்டர், இந்த மேல அந்த எண்டு சரியில்லாம வர பிரச்சனை, அப்புறம் மிக்சிங் சரியில்லாததுனால வர பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது அந்த ஆசிட் செக்ரேஷன் நிறைய ஆகிறதுனால வரக்கூடிய அசிடிட்டி. ஸோ இது ஒரு கேஸ். இந்த கேஸ் இப்போ இன்னும் அதிகம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய இருக்கும் எல்லாருக்கும். நான் ஒரு மெக்கானிசம் சொன்னேன் இல்லையா இப்போ எல்லாருக்கும். ஸோ தெர் வில் பி காலிஃபிளவர், அந்த பிரெயின் இருக்கும், இங்க ட்ரையாங்கிள் இருக்கும், இங்க வந்து ஒரு ஜான் அந்த வயிறு இருக்கும். ஸோ நார்மல் மெக்கானிசம் நம்ம பார்த்தோம். அப்நார்மல் அப்படின்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா
நம்ம ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோ ஐ ஹாவ் டு கோ தேர் அப்படி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்துல வாட் ஹேப்பன்ஸ், our brain needs more energy to think that about that stress. நமக்கு நிறைய வந்து எனர்ஜி தேவைப்படும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நினைக்கிறதுக்கு we need more energy. ஸோ அதனால மோர் கேலரி, நமக்கு நிறைய சக்தி தேவைப்படும். we need more energy. ஸோ அதனால நம்ம வயிறு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஆசிடை செக்ரேட் பண்ணும். ஏன்னா பிரெயினும் சிக்னல் கொடுக்குது, பிரெயின் வந்து இட் கிவ்ஸ் தி சிக்னல் டு தி லிவர், கல்லீரலுக்கும் கொடுக்கும். ஃப்ரம் லிவர் டு ஸ்டொமக்குக்கும் சிக்னல்ஸ் வரும். ஸோ அதனால ப்ரெஷர், கம்ப்ளீட்லி ப்ரெஷர் ஆன் தி ஸ்டொமக். ஸோ வாட் ஹேப்பன், செக்ரேட்ஸ் மோர் ஆஃப் ஆசிட். நிறைய ப்ரெஷர் வயிறு மேல இருந்து நிறைய ஆசிட் வந்து வயிறு வந்து சுரந்துரும். ஸோ அப்ப இந்த நடு பார்ட்ல தான் ஆசிட் செக்ரேஷன் இருக்கும். ஆசிட் செக்ரேஷன் வில் பி அட் த சென்டர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீடே இல்லாத போது ஆசிட் செக்ரேஷன் நிறைய இருக்கும். whenever we don't need the food, they are okay, but acid secretion will be more because of stress. So that and all causes the acidity. Gastritis means, itis means inflammation. ஒரு இடத்துல வீங்கி இருக்கிறது தான் நம்ம அப்படி சொல்லுவோம். கேஸ்ட்ரைட்டிஸ்னா இந்த இடம்லாம் வீங்கி இருக்கிறது, வயிறெல்லாம் வீங்கி இருக்கிறது, அதுக்கு பேரு the inflammation of the stomach is called gastritis. So because of higher acid secretion, நிறைய ஆசிட் சுரக்கும் போது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யற குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன தவறுகள். ஓகே, ஸோ வி ஹாவ் டு கரெக்ட் திஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம் கோயிங் டு டெல் அபவுட் தி ஃபுட் திங். ஸோ வி டாக்ட் ஒன்லி அபவுட் ஆசிட் இல்லையா, ஆசிட்னு வி டாக்ட் ஆசிட், அமிலம் பத்தி மட்டும் பார்த்தோம் நம்ம. இப்போ உள்ள அமிலம் இருக்கு, ஓகே, ஆசிட் இருக்கு. வாட் வி ஹாவ் டு கிவ் அப்படின்னா ஆல்கலின் நிறைய கொடுக்கணும். ஸோ acid is like a plus, alkaline is like a minus. Plus minus சேர்ந்தாதான் there will be a reaction. Plus சேர்ந்தா there won't be reaction. Minus சேர்ந்தா there won't be reaction. So plus minus அப்பன்னா acid வந்து நம்ம மைனஸ்னு வச்சுப்போம், alkaline பிளஸ்னு வச்சுக்கலாம். So that plus have to go inside. அந்த alkaline நம்ம வந்து காரத்தன்மை உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். காரம்னா நாட் தி மிர்ச்சி, அந்த ஸ்பைசஸ் நான் சொல்லல. காரம்னா நம்ம சாப்பிட்ற காரம் கிடையாது, மிளகா காரம்லாம் கிடையாது. காரம் மீன்ஸ் ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரெஷ் ஃபுட், நல்லா வந்து ப்ரிப்பேர்டு ஃப்ரெஷ் ஃபுட்டு, ரொம்ப குக் பண்ணப்படாத ஃபுட், ரொம்ப வந்து வி ஷுட் நாட் ப்ராசஸ் தி ஃபுட், அதெல்லாம் இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆல்கலைன் ஃபுட். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆல்கலைன் ஃபுட் அப்படின்னா ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சன் குக்டு ஃபுட் இல்லையா, நம்ம மேன் வந்து அதை குக் பண்ணவே முடியாது. ஒன்லி சன் கேன் குக் த டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் வாட் வி கேன் டேக். ஸோ ஒரு இப்போ வந்து இஃப் வி சி சம் ஆட்டான்னு வச்சுக்கோங்களேன், வி ஹாவ் டு மேக் சப்பாத்தி அண்ட் வி ஹாவ் டு ஹாவ். இஃப் வி சி சம் ரைஸ், நம்ம ஒரு அரிசி பாக்குறோம்னா அது குக் பண்ணி சாப்பிடணும். பட் இஃப் யூ சி சம் ஃப்ரூட்ஸ், ஒரு பழத்தை பார்க்கும்போது அங்க குக்கிங் ப்ரொசீஜர் எல்லாம் தேவை கிடையாது, வி ஜஸ்ட் கேன் ஹேவ். ஸோ பழமா எனக்கு டயர்டா இருக்கா, ஒரே பழத்தை எடுத்து கடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஆனா மத்த ஃபுட் எல்லாம் வி ஹாவ் டு ப்ராசஸ், எதுவா இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணணும். பழமா இருந்தா ஒரு கழுவிட்டு வி கேன் ஹேவ். ஸோ டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சன் குக்டு ஃபுட், பெஸ்ட் ஆல்கலின் ஃபுட். நிறைய நம்ம ப்ராசஸிங் பண்ணாததுனால பெஸ்ட் ஆல்கலின் ஃபுட் விச் கேன் சால்வ் தி அசிடிட்டி. Okay, fruits first, fruits before a meal or fruit meal once a day. So நிறைய இந்த gastric acid இருக்கிற பேஷண்ட்ஸ், அது மாதிரி இந்த heartburn இருக்கிறவங்க, chest burn இருக்கிறவங்க எல்லாம் they have to have the fruits as a meal. So ஒரு மீல் நைட் டின்னரோ இல்லைன்னா காலையில பிரேக்ஃபாஸ்டோ they can take only fruits. So many types of fruits should be there. Fruitsனா ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. There should be some 6 to 8 varieties of fruits. நல்ல லைக் ஃபுல் மீல்ஸ் நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ லைக் தட் யூ ஷுட் ஹேவ் தி ஃப்ரூட்ஸ், மோர் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ நல்ல வாட்டர்மெலன், சீசனல் ஃப்ரூட்ஸ் மெயின்லி. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சான்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆஸ் அந்த கஞ்சி டாபிக், த porridge. ஸோ குடல் வாழை அப்படின்னு தெர் இஸ் அ ரைஸ் கால் குடவாழை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் கூட இதை வந்து லாக்டேட்டிங்க்கு சொல்லியிருக்கேன் இந்த அரிசி பத்தி. நம்ம லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா when they are lactating, it improves the milk secretion. ஸோ பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய குடல் வாழை அரிசி. அதோட பேரு பாத்தீங்கன்னா குடல் வாழை அப்படி சொல்லுவோம். குடல் மீன்ஸ் கட், வாழை மீன்ஸ் டு லிவ், குடலை வாழ வைக்கிறது அப்படின்னு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி வந்து மெயின்லி க்ரோஸ் அண்ட் வேதாரண்யம் அந்த சைடு. ஸோ திருத்துறைப்பூண்டி இந்த சைட்ல அதிகமா விளையக்கூடிய அரிசி. திருத்துறைப்பூண்டி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, திருத்துறைப்பூண்டி அண்ட் வேதாரண்யம் we get the more. So kudal vaazhai arisi is a red rice, again it's a red brown rice actually. So 1 cup of kudal vaazhai arisi neenga edukringa appadina we have to add the moong dal, not the whole gram, only the moong dal we have to add. And the renduthe nama dal amount should be less. Okay,
அரிசி இப்ப குடல்வாழை அரிசி வந்து 1 கப் இருக்குன்னா அந்த பாசிப்பருப்போட அளவு வந்துட்டு 1/4 கப் தான் இருக்கணும். ரொம்ப கம்மியான அளவு மூங் தால். பிகாஸ் மூங் தால் ஆல் தி டால்ஸ் ட்ரிகர்ஸ் தி அசிடிட்டி. ஸோ அதனால ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் தால். எந்த அளவுக்கு கொஞ்சமா தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ தென் வி ஹாவ் டு ஆட் தி திஸ் ஒன் வி ஹாவ் டு கிரைண்ட் லைக் கோர்ஸ் பவுடர் வி ஹாவ் டு கிரைண்ட். ஓகே. குருணை மாதிரி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வி ஹாவ் டு சோக் 2 hours. 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அதை நல்லா குருணை மாதிரி அரைச்சிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். தென் வி ஹாவ் டு பாயில். நல்லா வந்துட்டு கொதிக்க வைக்கணும். அதுல மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜீரா பவுடர், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அஜ்வைன், ஓமம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓம வாட்டர் வாட் வி கிவ் ஃபார் தி பேபிஸ். ஸோ தட் ஓம் சீட்ஸ், அஜ்வைன் சீட்ஸ் அது நல்லா கிராஷ் பண்ணி, பவுடர் போடக்கூடாது. ஓம பொடி கிடைக்குது, ஓம பொடி வேண்டாம். ஒன்லி த அஜ்வைன் சீட்ஸ் எடுத்து நல்லா கிரஷ் பண்ணி நல்லா வந்து அதை குட்டி குட்டியா நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்ம போடணும். ஒரு ஆளுக்கு 1/2 ஸ்பூன் போடலாம். நல்லா குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு தாராளமா 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அந்த கஞ்சி போட்டு நம்ம தாராளமா கொடுக்கலாம். அந்த கஞ்சி டைரக்டா எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு போதும் அந்த கஞ்சியில. அண்ட் இது வந்து குடல்வாழை அரிசி கஞ்சி. குடவாழை அரிசி, பாசி பருப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், ஓமப்பொடி அண்ட் சால்ட், இந்து உப்பு இதெல்லாம் நம்ம போட்டு கஞ்சி கொடுக்கலாம். இல்ல நம்ம இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தில் லீவ்ஸ்னு ஒரு இலை இருக்கும். தில் லீவ்ஸ்னா அந்த சோம்போட கீரை, சதக்குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கும் தமிழ்ல, அதோட கீரை. ஸோ தில் லீவ்ஸ்னு இட் வில் பி லைக் அ கொரியாண்டர் லீவ். ஸோ நீங்க இன்னைக்கு குரோம்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, தில் லீவ்ஸ்னு பேர் இருக்கு. ஸோ அந்த லீவ்ஸ் இப்போ வந்து எல்லா பிளேசஸ்லயுமே கிடைக்குது அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அந்த சோம்பு கீரை, அது சோம்பு இல்லைன்னா சதக்குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க, 2 ஃபார்ம்லயும் கிடைக்கும். அந்த கீரை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அசிடிட்டி பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறது. அதுக்கப்புறம் தெர் இஸ் அ மில்லட், சாமை, வாட் வி சே லிட்டில் மில்லட் அப்படி சொல்லுவோம் நம்ம, சாமை. ஸோ சாமை அரிசியில கஞ்சி. சாமை அரிசி 1 கப் எடுக்கிறீங்கன்னா நல்ல மின்ட், புதினா 1 handful ஆஃப் மின்ட். தென் வி ஹாவ் டு நல்லா வந்துட்டு மின்ட்டையும் நம்ம கார்லிக் கொஞ்சோண்டு, 1/2 பல் பூண்டு, கார்லிக், ஜிஞ்சர், இந்த 2 ஐட்டமும் நிறைய ஆகக்கூடாது. It should not be more for the acidity patients. It should be in a normal limit. Yeah, this picture I'll show at the end. So இது எல்லாமே போட்டுட்டு சாமை அரிசி, புதினா 1 handful of புதினா and the garlic, ginger, small இந்த அளவுக்கு garlic, இந்த அளவுக்கு some half pod of garlic, 1/2 பல் பூண்டு, அவ்வளவுதான். ஸோ ஜிஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு கம்மியா எடுத்துட்டு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிரஷ் பண்ணி நல்லா அதுல போடணும். நல்லா தட்டிட்டு அந்த கஞ்சியில போடணும். கஞ்சியில போட்டு நல்லா கொதிக்கணும் அந்த கஞ்சி. அதுக்கப்புறம் அந்த கஞ்சி எடுத்துட்டு நம்ம உப்பு எல்லாம் போட்டுட்டு, உப்பு, மிளகு தூள் அதெல்லாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். மிளகு காரம் doesn't increase your acidity. Many people used to ask us. ஸோ மிளகு போட்டா ஐ கெட் wounds இல்லையா, ஸோ மிளகு வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் பெப்பர், ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் பெப்பர். ஏன்னா காரம் வந்து இட் இன்க்ரீசஸ் தி அசிடிட்டி பெயின். பிகாஸ் ஏன்னா அசிடிட்டி பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். இந்த ஹார்ட்பர்ன் அந்த பெயின் எல்லாம் இட் வில் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்ஸ் யுவர் ஸ்லீப். ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட தெர் ஆர் கேசஸ் ஹார்ட் அட்டாக்கோட பெயினையும் அந்த ஹார்ட் பர்ன், அசிடிட்டியோட பெயினையும், கேஸ்ட்ரைட்டிஸோட பெயினையும் டிஃபரன்ஷியேட் ஈஸியா பண்ண முடியாது. நிறைய டாக்டர்ஸே இதுல ஏமாந்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவல் பெயின் இருக்கும், பயங்கரமான பெயின் இருக்கும். அந்த பெயினுக்கு பயந்துட்டு they don't take any food, they just avoid all the food. I don't want kara, I don't want rice, I don't want dal, I don't want non-veg. So அப்ப என்னதான் ஃபுட் எடுப்பாங்க அவங்க? So there won't be energy இல்லையா? So usually acidity patientsக்கு there will be deficiency, vitamin B12 deficiency, D deficiency, B complex கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து உள்ள போடுற சாப்பாடு எல்லாமே மோஷனா அடிக்கடி வெளியில வந்துட்டு இருக்கும். அசிடிட்டி பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு they used to pass the motion 5 to 6 times. 5ல இருந்து 6 தடவை மோஷன் ஆகும். அப்போ எல்லா எனர்ஜியும் அடிக்கடி வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால we have to give the food. அதுல காரமும் இருக்கணும். all the taste should be அண்ட் ஆனா மினிமலா நார்மலா ஈக்குவலா இருக்கணும் எல்லா டேஸ்டும். அவங்கள வந்து பாதர் பண்ணாத மாதிரி ஃபுட். ஸோ புதினாலாம் சூப்பரா wound ஹீல் பண்ணும். இப்போ அசிடிட்டினால உள்ள wounds இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ த பெஸ்ட் wound healing ஃபேக்டர் வந்து மின்ட், புதினா. ஸோ சாமை புதினா கஞ்சி. அண்ட் ஆல்சோ யூ கேன் டேக் தி கம்பு அரிசி. கம்பு அரிசிங்கிறது நம்ம பேர்ல் மில்லட்னு சொல்லுவோம், முத்து மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 2 டைப்ல கம்பு பார்ப்போம் இல்லையா, குச்சி கம்பு, உருண்டை கம்புலாம் சொல்லுவோம். ஓகே, ரவுண்ட் பேர்ல் மில்லட், அப்புறம் வந்துட்டு ஸ்டிக் பேர்ல் மில்லட் அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம.
ஸோ அந்த கம்பங்கூழ்னு சொல்லுவோம். இந்த பாட்டி கூட நெக்ஸ்ட் மந்த்ல உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. கம்பங்கூழ் நைட்டே வி ஹாவ் டு அந்த கம்பு அரிசியை நல்லா பிரேக் பண்ணிட்டு, இந்த pearl millet we have to break into small pieces. Coarse powder we have to make a like a பொங்கல் we have to make. நல்ல பொங்கல் மாதிரி அதை நல்லா வந்து கிண்டணும். கிண்டுறதுல தான் பதம் இருக்கு, பதம்னு சொல்லுவோம். the mixing and the it should come nicely. அதாவது கொஞ்சம் பாயிலிங், கொஞ்சம் வந்து அந்த குக்கிங் ப்ரொசீஜர் தப்பா இருந்தாலும் it will cause some diarrhea and other issues. So அதனால correct proper cooking should be there for the ragi, pearl millet and all. Completely you have to cook. You have to stir nicely, make it like a paste, jam மாதிரி cook பண்ணிக்கணும். Then we have to cover it. அந்த கவர் பண்ணிக்கணும். காலையில அதை எடுத்து it will be like ice cream, you know. You can just like take a 1 to 2 scoop. அந்த ice cream மாதிரி ஒரு 2 கரண்டி எடுத்து நல்லா நீர் மோர், thin butter milk. Butter milk itself it's thin. நம்ம மோரே தனியா தான் இருக்கும். அதை இன்னும் தின் பண்ணிக்கணும் நம்ம. So 1 spoon of curd, we can add around some 2 glasses of water. 2 கிளாஸ் தண்ணி 1 ஸ்பூன் தயிருக்கு ஆட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு thin butter milk we have to add in this one little millet, the பொங்கல் thing. அந்த ஸ்கூப் மாதிரி எடுத்திருக்கோம் இல்லையா, நம்ம அதில் ஆட் பண்ணிட்டு நைஸ்லி the shallots, சின்ன வெங்காயம் அது நல்லா குட்டி குட்டி குட்டியா வெட்டிட்டு shallots we have to make into small pieces, we can put it there. And also some curry leaves and salt, that's all. So இது வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் நல்லா வந்து அந்த wound heal பண்ணும். It will be good, it will be tasty also. It will be healthy for your gut, the upper GI, not the gut, from mouth to stomach. So next week we can see about the lower GI tract. Okay, so இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஞ்சி ஃபார்ம். கஞ்சி வந்து நம்ம we can make into many types, like sweet, salty, pepper ganji or any herbs ganji, we can make into many types. But ஆனா sweet ganjiனா சத்து மாவு சொல்வோம் நம்ம. We add jaggery and கவுனி அரிசி. So sweet porridges should be avoided for the gastric patients. ஏன்னா sweet increases the acid. Sweet அதனாலதான் காஃபி எல்லாம் நிறைய வந்து சுகர் போட்டு எடுக்கும்போது which increases the acid. அது ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக்கும். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புளிச்ச ஏப்பம் வரும், ஒரு அசிடிக் ஸ்மெல் வரும், ஒரு அசிடிக் டேஸ்ட் வரும். Coffee, tea எல்லாம் increases the acidity. So avoid coffee, tea completely. Just try to reduce the amount. So இந்த மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்பைசஸ், அந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைசஸ் பாக்ஸ்ல உள்ள திங்ஸ் எல்லாம் நிறைய நம்ம ஃபுட்ல ஆட் ஆனா நிச்சயமா அசிடிட்டியை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நல்ல அசிடிக் பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து லைட் ஃபுட்டு கொடுத்து கொண்டுட்டு வரணும். பெஸ்ட் நல்ல சிவியரான அசிடிட்டில பெஸ்ட் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நீராகாரம். நீராகாரம்னா சோக்டு ரைஸ் வாட்டர். நல்ல ரைஸை வந்துட்டு மத்தியானம் குக் பண்ணின ரைஸ் எடுத்து ஒரு கைப்பிடி ரைஸ், ஒரு ஹேண்ட்ஃபுல் ரைஸ் we have to put it in a separate bowl. ஒரு சின்ன பவுல்ல போட்டு அதுல தண்ணி ஊத்தி வச்சிடணும். நல்லா காலையில எடுத்து அதை நல்லா கையால we have to use the only hand, not the plastic, அந்த கரண்டியால யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா வந்துட்டு கையால கடைஞ்சு only that water thing we have to take. So that is called niragaram. We can add some pal perungayam, not the branded one. Branded one alla it's completely maida. So nalla pal perungayam na nalla naatu mandu kadaingalla kadaikum. You can get in all these Tamil medicine shops, Ayurveda shops now. So hing we have to add in that niragaram, the soaked rice water, soaked cooked rice water. Okay, so அதை வந்து நம்ம அந்த ஹிங்கு போட்டுட்டு லைட்டா இந்து உப்பெல்லாம் போட்டு நம்ம குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபுட் மாடிஃபிகேஷன். அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட் there are many yoga postures, there are many pranayamas, and there are many other treatments which is actually does wonders in the gastric issues. ஸோ இதை தவிர்த்து நிறைய பிராணாயாமம் இருக்கு, யோகா இருக்கு, முத்திரை இருக்கு, ஆசனாஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நிறைய தெரப்பிஸ் இருக்கு, சன் தெரப்பி, ஃபாஸ்டிங் தெரப்பி, அந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் வந்து இந்த அசிடிட்டிக்கு இருக்கு. அசிடிட்டி எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த பேஷண்ட் இஸ் having acidity with the diabetes, acidity with the hypertension, acidity with the stroke, அப்படி சொல்லிட்டு we have to see and give the diet. If they have only acidity issues, like students, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசிடிட்டி அதிகமா இருக்கும். பிகாஸ் ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபுட், மோர் தால் வில் பி தேர், மோர் ட்ரை ஃபுட்ஸ் வில் பி தேர், தே வில் நாட் ட்ரிங்க் ப்ராப்பர் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய ஹாஸ்டலைட்ஸ்க்கு வந்துட்டு there will be acidity. ஸோ இந்த மாதிரி plain acidity patients you can give all this diet, but if they have something else we have to see. Okay.
So this is about the acidity, upper GI tract. So next week we'll talk about the lower GI tract. If you have any doubts, please let me know. Sir, உங்க phone number display பண்ணுங்க இந்த chat boxல please. Sir, we'll do it, sir. I'll just do it. Okay, thank you. Yeah. Ma'am, ஒரு doubt கேட்டிருந்தாங்க. Can citrus fruits be taken by gastric patients and கேட்டிருக்காங்க. Yeah, citrus fruits வந்து நீங்க citrus fruits only citrus fruits வந்து they should not take. But ஆனா they can take it with the mixture. நீங்க citrus பழம் எடுக்கும்போது you have to choose the fruits in this way. ஒரு citrus fruit, ஒரு bulky fruit, ஒரு solid fruit, ஒரு liquid fruit, ஒரு semi solid fruit அந்த மாதிரி. So solid fruit அப்படின்னா banana, especially banana is the best fruit. Banana, papaya, guava எல்லாம் bestest fruit for the stomach actually. So after that semi solid for me pomegranate, அந்த மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து நல்ல fruit. அதுக்கப்புறம் it should be with acidity. So ஒரு raw lemon அதெல்லாம் கன்சியூம் பண்ணாதீங்க. raw lemon எல்லாம் அதிகம் வேண்டாம். raw lemon juice அப்படியே வாயில போடுறது, நிம்பு பானி அந்த மாதிரி ராவா குடிக்கிறது, நிறைய salt content எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. Lemon honey water can be taken, and orange can be taken. Mosambi and the sathugudi can be taken. இதெல்லாம் எடுத்துக்கலாம். Okay, I have a question, ma'am. இப்போ வந்து இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து கஞ்சி எடுத்துக்கலாமா? சப்போஸ் அசிடிட்டி அவளுக்கு இல்ல, அசிடிட்டி பிரச்சனை இல்ல, பட் இன் ஜெனரல் வெதர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? And my second question is, ராத்திரி வேளையில வந்து is it advisable to take fruits at night? ஏன்னா அது வந்து ஜீரணத்துக்கு வந்து ஒரு சிலருக்கு raw food வந்து ராத்திரி வேளையில sometimes ஒத்துக்காது. So இத வந்து just advise on this kindly. So second question, fruits. First question, diabetes இல்லையா? So diabetes they can take millets, traditional rice ரெண்டுமே diabetesக்கு நல்ல fruitsனு research evidences இருக்கு. And also we have the experiences also. So daily வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம foods கொடுக்கும்போது we see that நல்ல அந்த ஃபைபர் ஃபுட், நீங்க ரைஸ் பிரான் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அரிசியில மேல இருக்கிற அந்த தவிடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரைஸ் பிரான் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி டயபெட்டிஸ். So you can take all the traditional rice varieties and also the millets. Okay, and second thing is fruits. Fruits வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் so நம்ம சாமிக்கு படைக்கும் போது வாழைப்பழம் தேங்காய் நைட்ல படைக்கிறோம்ல, நம்ம பாத்திருக்கீங்கல்ல நீங்க, we offer the god இந்த banana, coconut and banana இல்லையா? நைட்ல சாமி கும்பிட்டாலும் அதுதான் ஆஃபர் பண்ணுவோம், காலையில சாமி கும்பிட்டாலும் அதான் ஆஃபர் பண்ணுவோம். நம்ம காடுக்கு என்ன செய்யறோமோ the same thing to us. So நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து and fruit doesn't come under the raw diet. raw dietக்கு கீழே fruit கிடையாது. fruit is a complete different topic. So raw diet அப்படின்னு வரும்போது raw vegetables அந்த மாதிரி எல்லாம் raw diet. பட் ஆனா fruits அப்படின்னு வரும்போது இட்ஸ் sun cooked food அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அது வந்து ஒரு ஃபுட் வந்து கம்ப்ளீட்டா நல்லா குக் ஆயிருந்தா என்னென்ன மினரல் விட்டமின் எல்லாம் நமக்கு கிடைக்குமோ, நல்லா கிடைக்கணுமோ, அது மாதிரி குக் ஆன ஒரு ஃபுட் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ். அதனால ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டசன்ட் கம் அண்டர் ரா திங். நம்ம ஒரு 12 மணிக்கு நல்லா வந்து முழிப்பு வருது, ஒரு 1 o'clock if I wake up, அந்த டைம் கூட நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் doesn't do anything. So when I was studying naturopathy நான் படிக்கும்போது பெங்களூர் கர்நாடகால படிக்கும்போது you might have observed in the Karnataka dietல வந்து பாத்தீங்கன்னா they add a sweet. அதுவும் மெயினா in Mangalore and all, for கார சட்னி also they add sweet. கார சட்னில கூட இனிப்பு போடுற ஊர் அது. சோ அங்க எனக்கு போனோம்னா அந்த ஃபுட் ஸ்டைல் எங்க நிறைய பேருக்கு ஒத்துக்கல. So I just followed 3 months of food diet. So 3 மாசமும் we followed. காலையில வந்து it was காலையில வந்து பாத்தீங்கன்னா காலையில மதியானம் raw diet, நைட் வந்து fruit diet மாதிரி நாங்க எடுத்துட்டு இருந்தோம். சோ ஒன்னும் எங்களுக்கு ஆகல. This was my experience. Oh, thank you, ma'am. Thank you. மேடம், அப்ப மிளகாய்க்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கலாமா மேடம்? பெப்பர் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாமா? எவ்வளவு வேணாலும்னா there is a limit also. பட் ஆனா நீங்க பெப்பர் சேர்க்கறதுனால acidity increase ஆகும்னு எங்கேயும் இல்ல. So you can add.
அப்புறம் பால் சேர்த்துக்கிட கூடாதுங்கிறாங்களே வயிறு சரியில்லாதவங்க, அதை பத்தி என்ன சொல்றீங்க? நிச்சயமா பால் சேர்க்க கூடாது. பால் கண்டென்ஸ்டு ஃபுட் எதுவுமே நீங்க சேர்க்க கூடாது. கண்டென்ஸ்டுன்னா ஐஸ்கிரீம், பன்னீர், திக் ஃபுட் அப்படி சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த நைட்டு ட்ரிங்கிங் மில்க் வந்து சச் அ பேட் ஹேபிட். நைட்டு பால் குடிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்லே இல்லாத ஒரு ஹேபிட். ஆஃப்டர் தி பிரிட்டிஷ் இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வி ஸ்டார்டட் திஸ் ஹேபிட். நைட்டு சாப்பிட்றதே நம்ம கல்ச்சர்ல இல்லாதது. இதுல வேற நைட்டு பால் குடிக்கிறாங்க. ஸோ நீங்க நைட்டு பால் குடிக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஜென்ரேஷனா வி டேக் த மில்க் அட் நைட். பட் ஆனா இந்த 2 ஜென்ரேஷனா வி ஹாவ் மோர் ஆஃப் ஹிப் பெயின், நீ பெயின், ஆல் தி போன் இஷ்யூஸ், ஆல் தி டென்டல் இஷ்யூஸ். வி ஹாவ் மெனி, ஆர் கால்சியம் டென்ட் இம்ப்ரூவ். ஸோ அதனால நைட்டு பால் குடிக்கிறது அன்வான்ட் ஹேபிட் ஃபார் மெனி டிசீஸ். அதுல நம்ம அசிடிட்டின்னு வரும்போது நிச்சயமா வேண்டாம். பால் வந்து ட்ரிகர்ஸ் தி ஆசிட். அப்ப நான்வெஜ் கூடவே கூடாதா, அப்பப்ப சாப்பிடலாமா மேடம்? நான்வெஜ் வந்து அக்கார்டிங் டு குக்கிங் மெத்தட், நம்ம ஸ்பைஸ் எல்லாம் போட்டு நீங்க தந்தூரி அப்படி எல்லாம் குக் பண்ணி ரெட் கலர்ல அந்த நான்வெஜ் மாத்தி சாப்பிடுறதுக்கும் அந்த இப்போ நான்வெஜ் வந்து வி டெல் டு அவாய்ட். நிச்சயமா நீங்க ட்ரீட்மெண்ட் அப்படி எல்லாம் வரும்போது வி டெல் டு அவாய்ட். ஒரு 21 days நான்வெஜ் வேண்டாம்னு சொல்லுவோம். பட் ஆனா கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐ வாண்ட் டு ஈட் நான்வெஜ் அப்படின்னா குக்கிங் வித் பெப்பர் அண்ட் டேக்கிங் ஒன்லி இன் லஞ்ச், அதுதான் பிரிஸ்கிரைப். பட் ஆனா மோஸ்ட்லி ட்ரை டு அவாய்ட். Thank you madam. Thank you. எக் இன்டேக் எப்படி மேடம்? எக் வந்து இதெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கலாமா? எக் புரோட்டீன் எல்லாமே அசிடிட்டி இம்ப்ரூவ் ஐ மீன் அதிகப்படுத்தும் சார். எக்கோடைய கண்டிப்பா மஞ்சள் கரு சொல்லுவோம் இல்லையா, எக்குள்ள உள்ள அந்த எல்லோ திங், இட் வில் இன்க்ரீஸ் யுவர் அசிடிக் திங். பட் த ஒயிட் கலர் ஒன் வி கேன் டேக், பட் ட்ரை டு அவாய்ட் தட் ஆல்சோ. எக் புரோட்டீன் இட் செல்ஃப் இன்க்ரீசஸ் தி அசிடிட்டி. இப்போ கம்ல வந்து புண்ணு இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரி மேம் ஃபுட் எடுத்துக்கலாம்? கம்ஸ் எல்லாம் புண்ணு வருது. கம்ஸ் எல்லாம் புண்ணு வருது. You can try to take gargle with the கடுக்காய். ஹரிதக்கீன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடுக்காய் பவுடர் வந்துட்டு நீங்க போட்டு தண்ணியில போட்டுட்டு gargle பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் அதை ரெடியூஸ் பண்ணலாம். நல்லா எவ்வளவு எடுக்கலாம் மேம்? half a spoon with 1 mug of water. மார்னிங் நைட் அந்த மாதிரி பண்ணலாமா? நைட் before 3. மேடம் பாதாம் பிசின் எடுக்கலாமா மேடம்? தாராளமா நிச்சயமா மேடம் பாதாம் பிசின் எடுக்கலாமா மேடம்? பாதாம் ட்ரீ கம் தானே, தாராளமா எடுக்கலாம். பாதாம் பிசின் அந்த ஆல்மண்ட் ட்ரீயோட கம் சொல்லுவோம் இல்லையா, we put in nannari sarbat and all. So தாராளமா we can take, and also the sabja seeds, everything you can take. Ma'am, there was one doubt. What is good for aphthous ulcers and கேட்டிருக்காங்க. What is good for? Aphthous, APHTHOUS. Can I chat box ma'am? Okay. மேம் ஆஃப்டர்ஸ் அல்சர்ஸ் தான் மேம், வாய் புண்ணு தான். இப்ப அவங்க கம்ஸ் புண்ணு கேட்டுட்டாங்க ஆக்சுவலா. Okay. வாய் புண்ணுக்காக தான் நான் போட்டிருந்தேன் ஆஃப்டர்ஸ் Okay, அல்சர்ஸ். I saw them. கடுக்காய் பொடி அண்ட் பாதாம் பிசின் நீங்க ஆன்சர் பண்ணீங்க, அதே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மேடம்? அப்போ And ma'am, இன்னொன்னு கேட்டிருக்காங்க, டாக்டர், is it okay to have a glass of rose cold water milk first thing in the morning instead of tea? Okay. Milk itself, you can, instead of that milk, you can also like herb juices, இல்ல fruit juices, இல்லனா plain water itself. காலையில வந்துட்டு தின்னா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ நம்மளோட ஒர்க் ஆக்டிவா இருக்கும். ஸோ நீங்க ஃபுட் எல்லாம் ஐ மீன் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அப்பெல்லாம் நீங்க வேணும்னா மில்க் எடுத்துக்கோங்க. காலையில ஃபர்ஸ்ட் ஃபுட்டா டோன்ட் டேக் த மில்க். Ma'am, how about this one, ma'am? இப்போ generally many people have a habit of having chukku coffee. So chukku, is it good for acidity? Acidity இருக்கிறவங்களுக்கு சுக்கு எடுத்துக்கலாமா? சுக்கு மல்லி காஃபி இல்லையா, சுக்கு மல்லி சுக்கு இஸ் ஸ்டிமுலன்ட், மல்லி இஸ் அடிக்கும். ஸோ அதனால சுக்கு மல்லி காஃபி யூ கேன் டேக், பட் நாட் தி சுக்கு காஃபி. ரைட் மேம். மல்லி ரெடியூஸ் தி அசிடிட்டி. ஸோ அது எப்பவுமே நீங்க தமிழியன் ஃபுட் பாத்தீங்கன்னா, தமிழ் ஃபுட்டு இல்ல இந்தியன் ஃபுட்டே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு ஹை இருக்கும், ஒரு லோ இருக்கும். ஹையர் லோ அடிக்கும், லோ ஹை அடிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த காம்போ வந்து பெஸ்ட், வேற எங்கேயுமே அந்த காம்போ கிடையாது. ரைட் மேம், ரைட் மேம், தேங்க்யூ. அசிடிட்டி ஃபிட்ஸும் ரிலேட்டட் இருக்கா? I didn't get you ma'am, எனக்கு புரியல. அசிடிட்டி இன்கிரீஸ் ஆனா ஃபிட்ஸுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஃபிட்ஸுக்கும் அதுக்கும் ஃபிட்ஸ், ஆமா, சீஷர்.
சீஷர் இருக்கு மேம், இருக்கு. ஆக்சுவலா சம்பந்தம் இருக்கு. பட் ஆனா அசிடிட்டி அலோன் cannot cause the ஃபிட்ஸ். அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஆனா அந்த கண்டிஷன் இருக்கும்போது ஃபிட்ஸ், சீஷர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அசிடிட்டி வரும். அசிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா மைல்டர் டிசீஸ் மாதிரி. மேடம் இப்போ நைட்டு சாப்பாடு பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி சாதம் சாப்பிட்டோம்னா வயிறு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கு. ஆனா அந்த தண்ணி சாதம் சாப்பிட்றதுனால உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும், விளவிளன்னு இருக்குங்கிறாங்களா மேடம்? அது எப்படி மேடம்? சாப்பிடலாமா எப்படிங்க மேடம்? தாராளமா நீங்க தண்ணி சாதம், நீர் மோர் சாதம், தின்னு பட்டர் மில்க் ரைஸ், கஞ்சி ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது இட் வில் பி ஹெல்தி. தாராளமா எடுக்கலாம். பட் ஆனா நீங்க அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நைட்டு சாப்பிடுறீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஹெல்தி பர்சன், மத்தியானம் நிறைய யூ ஹேவ் டு டேக் மோர் வெஜிடபிள்ஸ். ஏன்னா நைட் வந்து யூ ஆர் டேக்கிங் ஒன்லி த கார்ப்ஸ் அண்ட் வாட்டர் இல்லையா? அப்போ மத்தியானமும் எனர்ஜி இல்லை அப்படின்னா சுத்தமா எனர்ஜி லாஸ் ஆயிடும். நிறைய பீப்புள் டூ திஸ் யூனோ தேர் டயட் பேட்டர்ன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 டயட் சார்ட் எழுதுறேன் நான். ஸோ அப்படி எழுதும்போது பாத்தீங்கன்னா அவங்க டயட் பேட்டர்ன் கேட்கும்போது மோஸ்ட்லி இதுதான் இருக்கும். காலையில கார்ப்ஸ், நைட்டு கார்ப்ஸ், மத்தியானம் 70% கார்ப்ஸ், ஒரு 10 to 20% ஃபைபர். இப்போ நம்ம உடம்பு கம்ப்ளீட்டா வந்து நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ நீங்க நைட் அந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறீங்கன்னா மத்தியானம் ட்ரை டு டேக். நார்த்தங்காய் ஊறுகாய் பெஸ்ட்னு சொல்றாங்களா மேடம்? அது எப்படி மேடம்? சாப்பிடலாமா மேடம்? எஸ் சார், நார்த்தங்காய் ஊறுகாய் இந்த சென்ஸ் நீங்க நார்த்தங்காய் வந்து உப்புல ஊற வச்சு வச்சிருப்பாங்க, சோப்டு பிக்கிள்ஸ் அது மாதிரி ஓகே. பட் நாட் தி ரெட் பிக்கிள்ஸ் வாட் வி டு, தி ருச்சி அந்த மாதிரி எல்லாம் ரெட் கலர் ஆயிலோட ஃப்ளோட்டிங்கா இருக்கும்ல, அந்த பிக்கிள்ஸ் அண்ட் ஆல் இட்ஸ் பேட். பட் தி அந்த சோப்டு பிக்கிள்ஸ் அதெல்லாம் வி கேன் டேக். அந்த நம்ம our grannies and all used to do the small mango, kutti mango alla irukku illaya, that they put in salt water, they take. It will be like a gulab jamun, no? That and all you can take. Okay, and there's one more doubt. What is the reason for pinkish red saliva early in the morning only? No other time they have it. Pinkish red means some fresh blood is coming out illaya? So brown usually varum sila perukku. Appo vandu ulla edho or wound irukku. பிங்கிஷ் ரெட்னா இங்க அவங்களுக்கு ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்ல ஏதாவது அவங்க தெளிவான எக்ஸாமினேஷனுக்கு போகணும், வேற ஏதாவது பல்லு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கலாம், ஸ்கர்வியா இருக்கலாம், அந்த கம் ப்ளீடிங்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குங்கிறது they have to rule out. So there are many indications, but not to be worried. So பயம் அல்ல வேண்டாம். Not to be worried. Banana variety, sorry ma'am, புரியல மேம் எனக்கு. Which banana variety is good and கேட்டிருக்காங்க. Okay, can take all the banana variety, but for acidity னு வரும்போது try to avoid கற்பூரவள்ளி reduce பண்ணிக்கோங்க, but try to avoid green banana. பெரிய green banana, try to avoid that it கற்பூரவள்ளி and green banana we should கற்பூரவள்ளி avoid you can take but reduce the amount, but try to avoid that green banana, long one. சரி மேம். மேடம் ஸ்நாக்ஸ் என்ன ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்களேன் மேடம். ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஏதாவது சாப்பிடுற மாதிரி ஸ்நாக்ஸ். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணும்? அதாவது இப்ப வந்து மிக்சர் அது இது சாப்பிடுறோம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது கொஞ்சம் ஏதாவது அசிடிட்டி உள்ளவங்க சாப்பிடுறது ஏதாவது சொல்லுங்க. So one more question நான் இதை ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னா ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸ் தான் நிறைய. அந்த ஸ்வீட் நிறைய இருக்கக்கூடாது அந்த ஸ்நாக்ல, அது ஃபர்ஸ்ட் திங். இஃப் யூ ஹேவ் மோர் ஸ்வீட்ஸ் தட் வில் பி பேட். ஆல்சோ சூப்ஸ் அந்த ட்ரிங்க்ஸா எடுக்கலாம், அதாவது நம்ம சூப்பு, கஞ்சி, ஜூசஸ் அந்த மாதிரி எடுக்கலாம், ஹெர்பல் டீ, கிரீன் டீ அப்படி எடுக்கலாம். ஸ்நாக்ஸா வந்தீங்க அப்படின்னா பொரி, பொட்டுக்கடலை, எள்ளு உருண்டை இந்த மாதிரி ஃபுட் தான் நம்ம எடுக்கலாம். இல்ல கொழுக்கட்டை என்னாலும் யூ கேன் டேக். பட் அந்த கொழுக்கட்டைக்கு வி கிவ் த ஸ்டஃப்னும் இந்த இன்சைட் ஒரு ஸ்டஃப் கொடுப்போம் இல்லையா, அந்த பூரணம்னு சொல்லிட்டு கடலை பருப்பு போட்டு செய்வாங்க, இந்த பேசன் தால் அது போட்டு செய்வோம். ட்ரை டு அவாய்ட் த பேசன் தால். பேசன் தால் இஸ் பேட் ஃபார் தி gastritis and acidity. ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த ட்ரெடிஷனல் ஃபுட் எது வேணாலும் எடுக்கலாம், பட் இன் அ லிமிட். அந்த அரிசி முறுக்கு அது எதுவும் எடுக்கக்கூடாதா மேடம்? எடுக்கலாம், பட் இன் அ லிமிட். நீங்க டெய்லி அது ஒரு ஹாபிட்டா வச்சு சாப்பிட வேண்டாம். அசிடிட்டி அது மாதிரி இருக்கும்போது, ஹங்கர் இருக்கும்போது சாப்பிட்டா ஓகே. அந்த ஃபீல் அப்பிடைட்டுக்காக சாப்பிடுறது, எனக்கு வந்து இப்போ ஒரு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும், நான் வந்து சும்மா இருக்கு அப்படி சாப்பிடுறது வேண்டாம். நீங்க கரெக்டா எப்போ உங்களுக்கு பசி இருக்கோ அப்ப சாப்பிட்டுட்டு மத்த நேரத்துல ஹேவ் அ ஜூஸ், நிறைய ஜூஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இளநீ, பட்டர் மில்க் அந்த மாதிரி ஹேவ் அ லிக்விட்ஸ். இப்ப வந்து திணை பிஸ்கட், குதிரைவாலி பிஸ்கட் எல்லாம் வருது மேடம், அது சாப்பிடலாமா?
சாப்பிட்றலாம் இன்னும் மாடரேட் அமௌண்ட். டெய்லி அந்த பிஸ்கெட் ஸ்நாக்கிங் இருக்கக்கூடாது. ஸோ அது டெய்லி திணை பிஸ்கெட், சாமை பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்ற பேஷண்ட்ஸ்க்கும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடையாது. யூனோ இட்ஸ் பெட்டர் தேன் தட். அதை விட பெட்டரே தவிர இதையும் டெய்லி எடுத்துக்கலாம்னு இன்னும் வரல. அதனால டெய்லி வேண்டாம். மஞ்சள் வயல் இஸ் ஃபைன். தேங்க்யூ. இப்போ மேம் ஸ்டொமக் ப்ராப்ளம் ஸ்டொமக் வந்து தேங்காய் பால்லாம் எடுக்கலாமா? தாராளமா யூ கேன் டேக் தி தேங்காய் பால். பட் இது தின் மில்கா இருக்கணும், தண்ணியா இருக்கணும் அந்த தேங்காய் பால். டு பி திக். சுண்டல் சாப்பிடலாங்களா? ஸ்டொமக் க்ளீன் பண்றது வந்து எப்படி க்ளீன் பண்றது? ஸ்டொமக் க்ளீன் பண்ணனும் அப்படினா நீங்களா க்ளீன் பண்ணனும்னா ஃபாஸ்டிங் இஸ் தி பெஸ்ட் மெத்தட். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணனும்? ஓபன் நம்ம பண்ணா நல்லா இருக்கும் மேடம். சோ நிறைய பேர் they try அந்த மாதிரி ஏதாவது மெத்தட் இருக்கு அதுல? Yeah. So they try with castor oil. பட் அண்ணா ப்ராப்பரான அட்வைஸ் வேணும். ஏன்னா எந்த அளவுக்கு அக்யூமுலேஷன் நமக்குள்ள இருக்கு, எந்த அளவுக்கு கெட்ட விஷயம் நமக்குள்ள இருக்கு, and எந்த அளவுக்கு we need the therapy. Some patients will be okay with the fasting therapy. Some patients will be okay with the enema. Some patients okay will be with the laxatives, natural thing. So அந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுக்கணும். நீங்க வயிறு க்ளீன் பண்ணனும்னா usually fasting therapy will do wonder. And weekly once. Ma'am, I think we are running short of time now. Yeah. Ma'am, only one question. Ma'am, garlic milk they are asking to take at night with the watery milk. Is it okay? Who told you to take, ma'am? One of the naturopathy doctors. Naturopathy doctor. Yeah. நீங்க please try to find the evidence. அவங்க அதுக்கு பின்னாடி எவிடன்ஸ் இருக்கா, அதுக்கு பின்னாடி we have the history background இருக்கா, இது ரெண்டு தான் we need, nothing else. நான் என்னோட டயட் படிக்கிறது, நான் என்னோட டயட் சொல்றதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கு பின்னாடி I see two facts. So one history background இருக்கணும் அதுக்கு. So people நிறைய யூஸ் பண்ணிருக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த எல்லா கஞ்சியுமே people have used. So நீங்க கம்மங்கூழ் எல்லாம் அசிடிட்டிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கம்மங்கூழ் வந்து நல்லதுங்கிறதுக்கான எவிடன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ டெய்லி ஒரு டாக்டர் டயட் எழுதி, இப்ப இந்த மாதிரி யாராவது ஒரு டாக்டருக்கு ஊருக்கு ஒரு டாக்டர் உட்கார்ந்துருப்பாங்க. சோ அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அந்த மாதிரி பூண்டு பால் வந்து பாத்தீங்கன்னா அசிடிட்டி டயத்துல காலையில எடுத்தா ஓகே. பால் Okay, so it can be taken at morning, no ma'am? பூண்டு வந்து ரா பூண்டு, நீங்க பூண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவா you can boil the பூண்டு, garlic வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நல்ல சாதத்தோட with rice we can mix. பெப்பர் ஜீரா பவுடர் அது ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எடுக்கலாம். Okay, so without milk we can boil it and have it with the pepper. Yeah, you can have like that. If you want to have it milk within 6 o'clock, don't take after 6. வணக்கம் மேடம், ஒரு சின்ன டவுட். I used to take water means in the copper jug in the early in the morning, and அதுக்கப்புறம் வந்து before breakfast வந்து I used to take warm water with honey and lemon mixed with it. இது ஹேபிட் கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஏதோ பிரேக் பண்ணி பண்ணணுமா மேடம்? இஸ் இட் குட் ஃபார் honey and lemon honey தாராளமா you can take. What about தாராளமா 1 liter of water in the morning. சிலர் என்ன சொல்றாங்க இது வந்து வயிறு க்ளீன் பண்ணும் அப்படின்றாங்க, சிலர் என்ன சொல்றாங்க கிட்னிக்கு ஓவர்லோட் கொடுக்கும் அப்படின்றாங்க. காலையில நீங்க எடுக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா, இட்ஸ் கால்ட் உஷா பானம் ஆயுர்வேதா, நிறைய டெக்ஸ்ட்ல சொல்லிருக்காங்க. காலையில நீங்க தண்ணி குடிக்கிறது you can drink more amount. பட் மத்த நேரம்லாம் when you drink water you should see your மீன்ஸ் அதாவது ஷார்ட் பீரியட்ல நிறைய தண்ணி குடிச்சா வந்து இது கிட்னிக்கு லோட் அதிகமாகும், ஃபியூச்சர்ல வந்து கிட்னி ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்களா? there are many sayings. அது காலையில நீங்க குடிக்கிற தண்ணி நிறைய குடிக்கலாம், மத்த டைம்ல குடிக்கிற தண்ணி should be in amount. So நம்மளோட thirstக்கு ஏத்த மாதிரி குடிக்கணும் நம்ம. Okay, thank you ma'am. I'm sorry to interrupt. The time is getting over and doubts. I'll give you a number. Please message to this particular number. We will check with ma'am and we will send you the messages. And the links are posted and I will give you ma'am's number. Please note it down. Ma'am's mobile number is 89716372221. 89716372221.
Wonderful session, ma'am. Had wonderful insights, and thanks for your time and your knowledge transfer. Thank you. Thank you. Thanks a lot, ma'am. Thank Hello. you. Thank you. Ma'am, can नारायण वासुदेव श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेव श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण